ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாதத்தின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். ஜென்ரலாக நம்ம போஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் வீடியோ கிடையாது இது. எங்கள் யூனிட்ல லாஸ்ட் வீக் மகாலட்சுமி சதீஷ் எம்டிஆர்டி முடிச்சாங்க. அதோட செலிப்ரேஷன் வீடியோ தான் இது. மகாலட்சுமி சதீஷை பற்றி முக்கியமான சில விஷயங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக ஒரு 4 years பேக் நான் ஏஜென்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணேன். என்னன்னா, ஒரு ஏஜென்ட் ரெக்ரூட் பண்ணி அந்த வருஷத்துலேயே, அதாவது ஃபர்ஸ்ட் 365 டேஸ்லேயே அவங்கள எம்டிஆர்டி பண்ண வைக்கணும்ன்ட்டு அந்த என்னோட கனவை நினைவாக்குனது வந்து மகாலட்சுமி சதீஷ் தான். அந்த வருஷம் மட்டும் இல்லாமல் அதுலேருந்து தொடர்ந்து இந்த வருஷம் 4th year அவங்க வந்து எம்டிஆர்டி முடிச்சிருக்காங்க. மகா சதீஷ் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக அவங்க எனக்கு ஏஜென்ட் ஆகணும்னு என்கொயரி பண்ணதுக்கும் என்கிட்ட ஏஜென்ட் ஆனதுக்கும் இடப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 months. அந்த 18 months வந்து அவங்கள ரிப்பீட்டடாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அந்த டைமில் அவங்க எம்டிஆர்டி முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ரொட்டீனாக நான் பண்ணுற ஒரு பிஹேவியர் தான், அதன்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். என்கொயரி பண்ணி 18 months கழிச்சு தான் என்கிட்ட அவங்க ஏஜென்ட்ஸ் எடுத்தாங்க. ஆனால் ஏஜென்ட்ஸ் எடுத்ததுலேருந்து அவங்களோட கிராஃப் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நியர்பை இருக்கிற எல்லா ஏஜென்ட்ஸையும் என்னோட ஆஃபீஸ் வர சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஹாய் எவ்ரிவன், நாங்கள் இங்கே எல்லாரும் எதுக்கு கேதர் ஆயிருக்கோம்னா, எங்கள் டீமில் சதீஷ், மகாலட்சுமி கண்டினியூஸாக 4th year எம்டிஆர்டி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள போய் நாங்கள் வீட்டில் சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்க போகிறோம். எல்லாரும் போகலாமா? நீ அப்படியே என்ட்ரன்ஸ் போடு. அவங்க என்ட்ரன்ஸ் இப்படியே போகணும். ஒரு 6 பேர் போனோன்னா அவங்களோட ரியாக்ஷன் தான் மேலே பண்ணணும். அவங்களோட எக்ஸ்பிரஷன் தெரியும். நீங்க வந்து பெல் அடிமா. ஆமா, அதை செக் பண்ணி அப்படியா கேட்டுபடி நல்ல வேலை பேண்ட் போட்டுருக்காங்க. Congrats.
சேர்ந்து சேர போட்டுங்க நடுவில் நிக்க வச்சு. சார் ஆமா சீக்கிரம் முடியல. நல்ல பெரிய பீஸ் நடுவில் நில்லுங்க சார். இதுல உருவம் ஏதோ இருக்கு. சதீஷ், சதீஷ் நல்லா ஊட்டுங்க. சார் நல்லா நிறைய ஊட்டுங்க சார். நல்லா ஊட்டுங்க. பாருங்க. லைட்டா கொஞ்சமா எடுத்து. ஏற்கனவே நீ வந்து ராத்தே ப்ராமிஸ் பண்ணி எஸ்கேப் பண்ண கேரக்டர். கேன்சல் செத்துடு ரெடியா ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா அப்படியே வச்சிருக்கலாம். ஏன் சாப்பிடுங்க. சார் சாப்பிட்டா கொலை வெளியில இருக்கேன்னு நினைக்கிறேன் ரஞ்சித்துங்க. ஆமா கொலை வெளியில இருக்கு. நான் எவ்வளவு கன்சனா இருக்கேன் பார்த்து நான் பார்த்துட்டே இருக்கேன். நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால அதனால என்ன பழிவாங்க. அப்படி சொல்லு இல்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். சொல்லு சதீஷ் மகாலட்சுமி இவங்க ரெண்டு பேரையுமே எனக்கு ஒரு 4 இயர்ஸா தெரியும். ஆஸ் ஏ கப்புள்ஸ் இவங்க ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸ். பிஸ்னஸ் வைஸ் எனக்கு இவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, மகாலட்சுமிகிட்ட கற்றுக்கிட்டது ரொம்ப சைலண்ட்டாக எப்படி அச்சீவ் பண்ணணும் ஆர் தி ஹையஸ்ட் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப நல்ல சிஸ்டரும் கூட அவ. சதீஷை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு ஈகோவும் காம்படிஷனும் இல்லாமல் ஒவ்வொருத்தையுமே இந்த ஃபீல்டில் பெரிய ஆளாக வரணுன்றதுக்காக ஒவ்வொருத்தருக்குமே நல்ல பிளான்ஸை வந்து அவர் சொல்லி கொடுப்பாரு, கிளாஸ் எடுப்பாரு. எப்படி எந்த டைம்ல எந்த டவுட்னாலுமே கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம எல்லாமே சொல்லி கொடுப்பேன். இந்த 4 இயர்ஸா எனக்கு வந்து அவர் தான் வந்து ஒரு குருஜி மாதிரி. ஸோ நான் எல்லா டவுட்ஸுமே அவர் தான் கேட்டிருக்கேன். அவங்க இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும், ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணும், அவங்க குடும்பத்தோட அவங்க சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக வாழணுன்றது என்னோட மனமார்ந்த ஆசை. ஸோ அட் காட் கிரேஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும். தேங்க்யூ. அந்த ஃபீல்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் ரீசன். ஒன்று சாரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ். ஆக்சுவலாக அவங்க என்ன நாங்கள் பார்க்கும்போது என்னென்னா, இந்த ஃபீல்டில் நம்ம எவ்வளோ சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அவளை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு வந்து நினச்சா மட்டும் பார்த்தா அது கண்டிப்பாக டெடிக்கேஷன் ரொம்ப தேவை. அந்த டெடிக்கேஷன் வந்து அவங்ககிட்ட நான் பார்த்தேன். ஆக்சுவலாக சதீஷ்னே சரி மகாலையும் சரி டெடிக்கேஷன் எப்போவுமே இருக்கும். அதெல்லாம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள எப்போவுமே. அது வந்து அவங்க பெரிய பலமாக நான் ஃபீல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஏன்னா யாருனாலும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எப்பவுமே ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணி காமிக்கணும் நமக்கு முன்னாடி. அப்படிங்கும்போது நம்ம டீம்ல இருந்து நாங்கள் அச்சீவ் பண்ணுறது வந்து பார்க்கும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். சதீஷ் மகா வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக எம்டிஆர்டி பண்ணியிருக்காங்க. அவங்க ஏஜென்சி எடுத்த ஃபர்ஸ்ட் இயரே அந்த எம்டிஆர்டி பண்ணதான் அவங்க பண்ணதுலேயே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஆக்சுவலாக 15 இயர்ஸாக இருக்க எல்ஐசியில், ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இயர் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு ஆக்சுவலாக அது எனக்கு தெரியும் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து அவங்க கப்புள்ஸாக இருந்து 2 பேருமே ஒருத்தவங்க அந்த ஹார்ட் ஒர்க் ஈச் 2 பேருமே வந்து அந்த ஹார்ட் ஒர்க் கொடுத்ததுனால தான் அவங்க இந்த அச்சீவ்மெண்ட் வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து சிஓடி டிஓடி இதுக்கு அப்படியே மேலே வளர்கிறதுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். எனக்கு வந்து சதீஷ் அண்ணாவை எப்படி தெரியும் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் மூலமாக தெரியும். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் சதீஷ் அண்ணா. ஒன் டைம் கால் பண்ணேன் பாப்பாவுக்கு எல்ஐசி போடுற விஷயமா நான் கால் பண்ணேன். ஒரு டைம் தான் என் கூட பேசியிருக்காங்க. பேசின நிமிஷம் அதனால என்ன சொன்னாங்க, என்ன பண்ணுற, வீட்டில் இருக்க, ஏன் வீட்டில் இருக்க, உன்னால் முடியும், இந்த ஃபீல்டுக்குள்ளே வா அப்படின்னு. அதனால அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு காரணமே அந்த அண்ணா தான். இப்போ அந்த அண்ணா வந்து இப்போ எம்டிஆர்டி முடிச்சிட்டாங்க, ஓகே. ஆனால் அந்த அண்ணாவோட பேக் முன்னாடி வந்து அந்த அண்ணா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது என் ஹஸ்பண்ட் சொல்லி எனக்கு தெரியும். ஸோ வந்து அந்த அண்ணா வந்து இந்த ஒரு ஃபீல்டில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் சரி கைட் பண்ணுறதுக்கும் சரி ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரி தான் நான் அண்ணனை பார்க்குறேன். அவர் எனக்கு மோட்டிவேட் பண்ணனாலும் கைட் பண்ண இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். இன்னும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் நான் இருந்திருப்பேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். ஏன் இந்த அண்ணா வந்து எனக்கு இன்னும் ஒரு 3 இயர்ஸ் பேக் தெரிஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு தோன்ற அளவுக்கு வந்துருச்சு. எனக்கு எந்த டைம் எனக்கு ஹெல்ப் ஏதாவது எனக்கு தேவை அப்படின்னா கால் பண்ண நிமிஷம், நீ எந்த ஹெல்ப் வேணாலும் எந்த டைம் வேணாலும் கால் பண்ணுமா
அப்படின்னு சொல்லுவார். எப்போ கால் பண்ணாலும் வந்து அதோட கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எனக்கு கிளாஸ் எடுத்தவரும் அவர் தான். அதே மாதிரி இப்போ வரைக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். நான் 2 நாள் அவருக்கு தொடர்ந்து கால் பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணி எனக்கு என்ன பண்ணுற அப்படின்னு சும்மாவே இருக்கக்கூடாது, அதை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எம்டிஆர்டி வந்து மற்றவங்கள பார்க்கும்போது பெரிய விஷயமா தெரிஞ்சுது. அண்ணனை பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அந்த அண்ணா தான். நான் பண்ணுவேன், அவர் தான் என்னோட ரோல் மாடல். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் எம்டிஆர்டி பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். Hi Satish Mahalakshmi, congratulations for your 4th MDRT. சதீஷ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப ஜோவியலான பர்சன். சதீஷும் மகாலட்சுமி வந்து எப்பவுமே நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ். சதீஷ் வந்து பாசிட்டிவான பர்சனு. புது ஏஜென்ட்டு பழைய ஏஜென்ட்டு யார் எப்போ வேணாலும் அவர்கிட்ட டவுட் கேட்கலாம், எல்லாருக்கும் சொல்லி தருவார். சாஃப்டான பர்சனு, எப்போ நீங்கள் கால் பண்ணாலும் பொறுமையாக சொல்லித்தர ஒரே பர்சன் வந்து சதீஷ். மகாலட்சுமி ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்களே தவிர அவங்க மைண்டுக்குள்ளே எப்பவுமே வந்து சம்பாதிக்கணும், ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. அவங்ககிட்டயும் நம்ம நிறைய கற்றுக்கலாம். 2 பேரும் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், பெரிய அளவில் சிஓடி டிஓடிலாம் ஆகணும். நீங்கள் ஆகிறது இல்லாமல் நிறைய ஏஜென்ட்டை எம்டிஆர்டி ஆக்கணும். அதுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணணும். ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. எனக்கு சதீஷ் மகாலட்சுமி வந்து ஆக்சுவலாக எல்ஐசியில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் அவங்களே பார்த்தது. சார் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அவங்க பாப்பாவுக்கு. அந்த ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட் டைம் அவங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் பார்த்தா ஆஃபீஸில் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப பழக்கம் தெரியும். ஹஸ்பண்ட் அவங்கள பற்றி வந்து அடிக்கடி ஏதாவது பேசுவாங்க. அவங்க 2 பேரும் நல்லா பண்ணுறாங்க, ஆஃபீஸ் போட்டு ரொம்ப ஒரு 2 பேருமே ஒரு எல்ஐசி தான். அவங்க ரத்தம், அவங்க உயிர், அவங்க மூச்சு, அவங்க பேச்சு எல்லாமே எல்ஐசி தான், அப்படி கலந்து இருக்கு. அந்த மாதிரி அடிக்கடி அவர் சொல்லி தான் கேட்டிருக்கேன். சரி, அவங்கள பார்த்து தான் சரி நம்மளும் அப்படி பண்ணணும், நீ எனக்கு சப்போர்ட்டாவா, அப்போ எனக்கும் அதான் இருக்கும்ன்ட்டு என்னை பல வாட்டி கேட்பாரு. பட் எனக்கே அது சரி யோசிச்சு அதை பண்ணலாம் எடுக்கிறதுக்கு நான் இப்போ 2-3 வருஷம் ஆச்சு. அவர் பழக்கமாயிட்டு 2 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பட் அடிக்கடி அவங்கள பார்த்து இதுதான் சொல்லுவாங்க, 2 பேருமே ஒரே ரிதமில் இருப்பாங்க. எப்போவுமே 2 பேரும் ஒரே ரிதமில் இருப்பாங்க. 2 பேருக்குமே எல்ஐசி தான், நின்னா நடந்தா எதுனாலும் எல்ஐசி தான், அப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த சக்ஸஸ் மேலும் வந்துட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் எம்டிஆர்டின்னு சொன்னாங்க ஆஃபீஸ் போட்ட முதல் வருஷமே. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து நாங்கள் எல்லாமே ரொம்ப மோட்டிவேட் ஆகும். Once again, congratulations to you for becoming MDRT 4 times in our Paris unit. I just want to tell a few things about the Satish and Mahalakshmi. They both are very well committed to their work. Satish is very much hardworking for the works. Whenever I meet with the Satish, whenever I ask any doubts, he is very much available himself for me to clear my doubts. He always ready to help me. Sometimes like I am not able to go to the branch since because of my distance of my residence. I request Satish many times and he is always ready to do my work also. I wish you good luck Satish to become COT in our branch very soon. Thank you. வழக்கமாக ஒரு எம்டிஆர்டி முடித்தோன்னா அவங்கள பிரான்ச்சில் ஹானர் பண்ணுவோம், இல்லை யூனிட் மீட்டிங்கில் ஹானர் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா தான் இது. பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவோ இல்லை அடுத்த ஏஜென்ட்டை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவோ அதுவும் கூட ஒரு ரீசன் தான். பட் ஆனால் இந்த 4-5 ஹவர்ஸ் நாங்கள் பண்ணது வந்து உண்மையிலே எனக்கும் சரி மகா சதீஷுக்கும் சரி வந்திருந்த எல்லா ஏஜென்ட்ஸ்க்குமே சரி உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு. இது அடுத்தடுத்த ஏஜென்ட்ஸ்க்கு கண்டினியூ ஆகும்னு நம்புகிறேன். எல்லாருமே வந்து எம்டிஆர்டி ஆகுங்க. அடுத்தடுத்த சர்ப்ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிற பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆல் தி பெஸ்ட்.